You are dealing with the wrong person. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற ஒரு டை-ஹார்ட் ஃபாலோவர் அவர் இவன் என்ன வீடியோ போடுறானோ அந்த வீடியோவுக்கு அடுத்த ரிப்ளை அவர் எங்களுக்கு மெசேஞ்சர் மூலமாக தந்து கொண்டிருக்கிறார். எங்களை விட அவர் தான் மிச்சம் உற்சாகமாக இருக்கிறார் இந்த விஷயத்தை பற்றி. அவர் முதல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நானும் மேட ஏரியஸை தாரேன். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மை டியர் என்கேகேஎன் ஃபாலோவர்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நாங்கள் மண்ட பஜிலி மரிசி மூதேவி கள்ள தீவான் ஆசிஃப் அஸ்லம்க்கு எதிராக இந்த பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டிக்கிறோம். அவனுக்கு பெரிய ஒரு தலைவலியாகிக்குது இந்த பேஜில் அவனை பற்றி வீடியோ போட்டு மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துறதால. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மக்களுக்கு நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிறோம். அவன் செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் அத்தனையும், அவன் செய்யக்கூடிய கேவலமான செயல்கள், இன்னொத்தண்டு உம்மாவை பற்றி அவன் கேவலமாக பேசுகிறது, அவன் செய்யக்கூடிய கள்ளத்தனங்கள், அவன் செய்யக்கூடிய கேவலமான செயல்கள் அத்தனையும் நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எங்களோட மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் போயிட்டு சேர்ந்திக்குது. இவன் யாருன்றது மக்களுக்கு தெளிவாக இப்போ விளங்கிக்குது. அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மக்கள் இப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடியதும் அவனுக்கு என்னென்ன கிடைக்கிது கொடுக்கக்கூடியதையும் மக்கள் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ அவனுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறான். நீங்கள் அவனோட பேஜை போய்ட்டு பாருங்கள். ஏழுமென்னு சொன்னால் அவன் பழைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறான். என்ன காரணம்? அவனுக்கு இப்போ யாருமே கொமெண்ட் அடிக்கிறதும் இல்லை. எங்களோட மக்கள் அவனை பற்றி தெரியாமல், அவன் யாரென்று கூட தெரியாமல் அவனை பாராட்டி மாஷா அல்லா பாரக்கல்லா அப்படி இப்படின்னு சொல்லி கொமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ எங்களோட மக்களுக்கு தெளிவொன்று கிடச்சிக்கு, இவன் செய்கிறது தவறு, இவன் இந்த மதரசா புள்ளையில வச்சு சம்பாரித்து கொண்டு இருக்கிறான். ஏனென்றா மக்களே சிந்திச்சு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவன் எந்த ஒரு ஜொப்புக்கும் போகிறான் இல்லை, இவனுக்கு எந்த ஒரு தொழிலும் இல்லை. அப்போ இவன் இவனுக்கு எங்கால வருமானம் வருது, இவன் எப்படி சம்பாதிக்கிறான்? ஏண்டா இவன் பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இவன் பிள்ளையோட ஸ்கூலில் ஆட்டோ ஃபீஸ் கவர் பண்ணணும், அப்போ இவன் வீட்டு செலவை பார்க்கணும், இவன் பெருநாள் வந்த பிள்ளை குடுப்பெடுத்து கொடுக்குற பார்க்கணும். இதெல்லாம் அப்போ அவன் எப்படி செய்கிறான்? அவன் ஒரு தொழில் செய்யாமல் எப்படி செய்கிறான்? அப்போ இவனுக்கு ஈக்கிற ஒரே ஒரு சம்பாதிக்கக்கூடிய வழி என்னென்னு சொன்னால், இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர்களை காட்டி பிச்சை எடுக்கிறது, அதில் கொமிஸ் எடுக்கிறேன். அதுக்கு யார் துணை போகிறே? அந்த மதரசாவோட பிரின்சிபல் அம்ஜத் மௌலவி, அவரும் இவரும் சேர்ந்து தான் இந்த மதரசாவில் இருக்கிற மாணவர்களை காட்டி 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 சம்பாரிச்சு கொள்கிறாங்க. இப்போ இவன் உங்களுக்கு தெரியும் இவன் எப்படி இருந்தவன். இவன் பாஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவன் ஐஃபோன் களவாண்டத்துலேருந்து இவன் எப்படி வந்தான். ஏன்னா போன நோம்புக்கு இவன் ஃபித்ர் அரிசியாக களவாண்டினான். அப்போ இவனுக்கு கிடைச்ச சல்லி விலை வச்சு இவன் என்ன செஞ்சான், சிஐடியாலெல்லாம் தேடுவாங்கன்னு பயத்துக்கு இவன் என்ன செஞ்சான், அதுக்கு சட்டி பானையெல்லாம் வாங்கி போட்டான். இவன் இப்படியா கொஞ்சம் கள்ள வேலையெல்லாம் செஞ்சு மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி தெளிவுன்னு கிடைச்சிக்குது. அப்போ எங்களோட மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அவனுக்கு அனுப்பக்கூடியது எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதை தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களும் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்கு தான் நாங்கள் இன்னொரு பதிவு போடுறோம். அடுத்து எங்களோட மக்கள் எல்லாம் சிந்திக்கணும், இவன் என்ன அளவுக்கு இந்த மதரசாவில் ஈக்கிறான், இவன் ஏன் இந்த மதரசாவில் இன்னும் ஈக்கிறான், அடத்தோடு ஈக்கிறான். இவனுக்கு இந்த மதரசா விட்டு போனால் வருமானம் வாரத்துக்கு வேறு வழி ஒன்றும் இல்லை. இப்போ கொழும்புக்கு போயிட்டு அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வழி இல்லை. அவனுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளாத காரணத்துக்கு தான் இந்த மதரசாவை பிடிச்சி இந்த மாணவர்களை வச்சு இன்னும் காலத்தை கழிக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் எங்களோட மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவனுக்கு இதை செய்ய இவனுக்கு இதுக்கு சம்பாதிக்கக்கூடிய சான்ஸை கொடுக்கக்கூடாது. டோனர்ஸ் உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணுமே இருந்தால், மதரசாக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே இருந்தால், நீங்கள் போயிட்டு சரியாக அந்த மதரசா எந்த மதரசா கஷ்டப்பட்டு அந்த மதரசா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ட்ரெஷரரி பார் இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட கையில் கொண்டு போய்ட்டு பாரம் கொடுங்க சல்லியை. ஒரு புரோக்கர் மூலமாக நீங்கள் உங்களோட சதக்காக்கள் நீங்கள் கொடுக்க வேணாம். அப்போ இவனுக்கு சொந்தமாக சம்பாதிச்சு தின்ற நிலைமை வரும். அப்போ இவன் ஒரு ஜொப்புக்கு போவான். இப்போ சாதாரண இவன் புள்ள ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்கூலில் அந்த பிள்ளைகிட்ட கேட்டு அவனோட வாப்பா என்ன ஜொப் செய்கிறேன்னு சொல்லி அந்த புள்ள என்ன செய்யும், இந்த புள்ள என்ன சொல்லும்? எங்களோட வாப்பா சோஷியல் சர்வீஸ் செஞ்சு அதில் ஏர்ன் பண்ணுறாருண்டா, சோஷியல் சர்வீஸ் செஞ்சால் ஏர்ன் பண்ணலாம். சோஷியல் சர்வீஸ் செஞ்சு எப்படி ஏர்ன் பண்ணுறது?
இட் இஸ் நாட் அர் ஜாப். அதை சுற்றி மக்களே உங்களை எல்லாத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் தரணும்னு சுற்றி நான் பேசினோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட மக்கள் எல்லாம் அவனை பற்றி தெளிவாக புரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட ஃபாலோவர்ஸ் பேசினதை நீங்கள் கேட்டீங்க. இப்போ ஏன் டர்ன். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இவரோட ஸ்டைலையும் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. இவர் போட்டிக்கிறார் இவரோட பேஜில், அதை கொஞ்சம் கேளுங்க. உபவாச நன்மை சொல்லுவேன் கேட்பீரமாந்தரே, உயர் நோன்பு மாத பெருமையே இதுவாகும் மாந்தரே. பார்க்குற சின்ன பிள்ளைகளுக்கு இது நடிப்புண்டு விளங்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பசந்தாக ட்ரிங்க்ஸை வைக்கிறார். அதுவும் வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டி தான் அவர் வந்து இந்த வேலையெல்லாம் செய்வார். வீடியோ காட்டாமல் இவருக்கு எந்த வேலையும் எடுப்படாது. இவன் வீடியோ ஹிஸ்ட்ரியில் ரெண்டு விஷயந்தான் பேலன்ஸ் ஆகிக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் செஞ்சுடுவான். யாரோ சரி காசு அனுப்பினா ஒன்று சுண்ணத் எடுக்கிறது. யாரோ சரி காசு அனுப்பினா அதையும் எடுத்து காட்டிடுவான். அடுத்த டொய்லெட் உள்ளுக்கு இருக்கிறது, அதையும் காட்டுவான். பார்த்து மரத்திறக்க டொய்லெட்கெல்லாம் அனுப்புவானா, வட்டிசாலியெல்லாம் அனுப்பிட்டீங்க இன்னும் காட்டாமல் வைக்கிறான். நீ ஃப்யூச்சரில் காட்டுவான். பாருங்கள் டொய்லெட்டில் டைல்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சுக்கிறோம், நீங்கள் தந்த வட்டிசாலியில் தான் இதெல்லாம் செஞ்சோம், நஜீஸோடு சேர்த்துட்டேன்னு சொல்கிறார். மக்களே ஒரு வீடியோ அடிக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒரு மௌலவி வந்து இவரை புகழ்றாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்த பிறகு நாங்களும் சேர்த்து அந்த மௌலவியை புகழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆஷிஃப் அஸ்லம், எப்படி நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா? உங்களை எல்லாம் பொருந்திக் கொள்ளட்டும். ஆசிஃப் அஸ்லம் அஜருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டு அல்லாட பொறுப்பிலிருந்து பேசியது. உங்களோட சேவைகள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும். எல்லாருக்கும் எல்லாம் ஏலா. அல்லாஹ் கொண்ட இரக்கத்தின் காரணத்தினால பல ஏழைகளுடைய கஷ்டங்களை உணர்ந்து அந்த ஏழைகளுடைய கதவை தட்டி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் நோக்கில் உங்களோட சேவைகளை நீங்க செஞ்சு நிற்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் கல்லடிகள், பொல்லடிகள், சொல்லடிகள் எல்லாம் வரும். இதை தாங்கிக் கொள்ள இயலும்படி சொல்லி இருந்தால் தான் இது மாதிரியான சமூக சேவையில நீங்க இறங்கிருக்கணும். நீங்க அந்த நியத்தோட தான் இறங்கிருக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் பொறுமதியானது. அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்தான, ஆரோக்கியமான, சந்தோஷமான, சுபிட்சமான நீண்ட ஆயுள ரப்பு அல்லாஹ் உங்களுக்கு நீடிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நேரடியாக உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கட்டும். உங்களை மாதிரி மனித நேயம் கொண்ட மக்கள் உருவாகணும். அல்லாஹ் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை, சுமைகளை நீக்கி சந்தோஷமான, சுபிட்சமான வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கட்டும். ரப்பனா வ தகப்பல் துஆ யா ரப் யா ஹய்ய் யா கய்யூம் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. எவ்வளோ அருமையாக பேசுனீங்க, எவ்வளோ கமிஷன் வாங்கினீங்க, நல்லா பேசுகிறீங்களே. ஃபஜரோட தொழுந்துட்டு இருந்த இடத்துலேருந்து துவா கேட்குறீங்களே. இவருக்கு அவர் செய்கிற சமூக சேவையா? ஒருத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுக்கிற சமூக சேவையா மௌலவி? நீங்கள் மௌலவியா மூதேவியா? உங்கள்கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னமோ ஒன்று சொன்னீங்களே, அண்ணா மாட்டினீங்க. அவனோட வாயிலேருந்து வார்த்தையெல்லாம் பொறுமதியானதா? அப்போ உங்களோட காது வந்து கிட்டத்துலேருந்து, அதாவது நோன்பு ஸ்டார்ட் ஆகினத்துலேருந்து தான் கேட்க ஸ்டார்ட் ஆகிக்கின்னு நான் நினைக்கிறேன். அல்லாவை இல்லைன்னு சொன்னான், முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொன்னான், ஆக்கின சோத்தில் பண்டி அடித்த போட்டேன்னு சொன்னான். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லலாம். அது போக யூனிவர்சிட்டியில் உள்ள பொடியண்ட உமா எழுத்து கேட்டான், அவனோட தங்கச்சி எழுத்து கேட்டான், மண்டையை போட்ட இவன்ட மண்டை பஜிலி வாப்பா இழுத்தான் அதுளுக்கு, இவன்ட தம்பி மௌலை மார்க்கெல்லாம் அதை அடிப்பேன்னு சொன்னான். அதெல்லாம் நல்லம்மா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு பொண்ணான வார்த்தையா? நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா? சும்மா மௌலவியில் எம்பில மௌலவி. எம்பியில் போய் எதிர்பார்த்து ஓத போவான்கள் தானே, அந்த செட் தான் நீங்கள் வெல்லும். ஆனால் குறைஞ்சது இந்த பயானுக்கு உங்களுக்கு ஒரு 5000 மௌசரி கிடைச்சிக்கின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கிடைச்சா தான் நீங்கள் வந்து பெருநாள் செலவை கவர் பண்ணிடலாம் இவன்ட மூலமாக. இதெல்லாம் பொழப்பாவா? அவங்களுக்கு நான் கேட்குறேன். இவன்ட புகழ்றீங்களேவா? அதில் வேறு இவருக்கு பேக்ரவுண்டில் இவர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு, நீங்கள் உங்களோட பயான் போகுது. 100% நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் ஒரிஜினல் மௌலவி இல்லை. நீங்கள் எல்லாம் 45,000 50,000 கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினவனா ஐக்கு மௌலவி சர்டிஃபிகேட். மௌலவி ஒரு சின்ன சந்தேகம், அவன் கல்லடிப்பட்டான் பொல்லடிப்பட்டான் அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுலேருந்து கன்ஃபார்மாக என்ன விலங்குது தெரியுமா? அவன் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் பேசுகிறீங்க. அவன் கல்லடிப்பட்டாலும் பொல்லடிப்பட்டாலும் எந்த அடிப்பட்டாலும், பொம்பளைக்கிட்ட எல்லாம் அடிப்பட்டிக்கிறான், ஃபோன் கலவெடுத்து அடிப்பட்டிக்கிறான், எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு காரணம் இன்கம் வருது. ஆனால் நீங்கள் ஒரிஜினல் மௌலவி இல்லை. நீங்கள் வந்து ஒரு 45,000 50,000க்கு மௌலவி சர்டிஃபிகேட் வாங்கி தான் மௌலவி ஆவிக்கிறீங்க.
உண்மையான மௌலவி ஒருத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுக்கிற நேரம் அவன் தட்டி கேட்பான், இது சரியில்லைன்னு சொல்லிப்பான். இஸ்லாத்திலே மைத்தான் சொல்லியிருக்கி, அதைத்தான் அந்த மூதேவி செஞ்சு கொண்டிருக்கி. இந்த மௌலவி மூதேவியும் இவனுக்கு சப்போர்ட்டாக பேசி கொண்டிருக்கி. அப்போ இவன் மௌலவியா? இதில் வேறு இவரை பார்க்கணுன்னு வேறு உங்களுக்கு ஆசை இதா? ஆல்ரெடி கேஷ் அனுப்பிப்பான் உங்களோட அக்கௌண்ட்க்கு. நோம்பதியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் புகழ்ந்து 2-3 வார்த்தை பேசுங்கண்டு. இப்போ அவர் டோட்டலாக இறங்கிக்கிறார். இவரை இவருக்கு பப்ளிசிட்டியாகவே மறுத்துறாங்க, முன்னுக்கு வரணும், இவர் நல்லவர்னு காட்டணும் மறுத்துறாங்க மக்களுக்கு. இவர் நல்லவர்னு நீங்கள் மௌலவி மெசேஜ் ஒன்று கொடுத்தீங்க தானே, இதுக்கும் அல்லாஹ்கிட்ட உங்கள்கிட்ட கேள்வி காண கேட்கி, எந்த கேட்டகரியை வச்சு இவன் நல்லவன்னு சொன்னான்? அல்லாஹ் கேட்பான், என்னையே இல்லைன்னு சொன்னோன்னே நீ நல்லவன்னு சொல்கிறியா? முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொன்னோன்னே நீ நல்லவன்னு சொல்கிறியா? இதுக்கெல்லாம் பதில் வச்சுக்கோங்க. எரும மாட்டு மூதேவி மூலயமா ஆள்வல் இன்னும் பிக்கப் பண்ண போயிட்டு தான் அவன் இன்னமும் செஞ்சு கொண்டே இருக்கிறான். நீங்கள் அவள் போயிட்டு அவனுக்கு எடுத்து சொல்லி இதெல்லாம் தான் நிப்பாட்ட பார்க்கணும். உங்களோட வேலையை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பேசுகிறீங்க தான் மௌலவி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒருத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடலாமா? அதுவும் மாணவர்களுக்கு, மதரசாவில் ஓதுகிற மாணவர்களுக்கு. உங்களோட காலத்தில் நீங்கள் ஓதுகிற நேரம் இப்படியா செஞ்சு கொண்டிருந்தாங்க? இருங்க ராஜா, அர்த்தம் உங்களோட வீடியோ தான் வரும். மௌலவியே நீங்கள் யாருன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் டீம் ஒன்று போட்டுட்டோம். ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு, இதை விட வேறையா வாய்க்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுவோம் மௌலவி. இருங்க, நீங்கள் இன்டிரெக்டாக எங்களையும் தாக்கிக்கிறீங்க, நாங்கள் தான் அவன் கேஸுறோம். இருங்க எப்படி மாட்டுவீங்க? கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களோட ஃபோட்டோ வரும். அதுக்கு பிறகு பாருங்கள் நாங்கள் யார் சொல்லி உங்களுக்கு நாங்கள் பயான் ஒன்று செய்கிறோம். மை மக்களே, போன வருஷம் நோம்பு நேரம் இந்த மண்டபஜிலி மரசி மூதேவி ஐஸ் மாஸ்டர் என்ன செஞ்சான் தெரியுமா? சகருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்ட்டு நிறைய கியூவை வச்சு அதுலேருந்து வீடியோ போட்டு கொண்டு இருந்தார். இவன் அல்ல கை சாப்பாடு சப்ளை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதோடு இவன் உடல்ல. அதுக்கு பிறகு பெருநாள் வந்துச்சு. பெருநாள் வந்த நேரம் தலையில் தலப்பாவை கெட்டி கொண்டு முதல்ல என்ன வேலை செஞ்சால் பள்ளியிலேருந்து தொழுந்து எல்லாத்தையும் கெட்டி பிடிச்சி சலாம் சொல்கிறாரு. ஏன்னா இவரோட வாழ்க்கை ஹிஸ்ட்ரியை இவர் காட்டி கொண்டு இருக்கிறார். உலகத்தில் யாரும் செய்யாதது தான் இவர் செய்கிறாரு. அதோடு விட்டானா இல்லை, 100 ரூபா தாளை ஒரு அட்டியை வச்சுக்கொண்டு ரோட்டில் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் பெருநாள் சளி கொடுக்குறான். அதையும் வீடியோ எடுத்து தான் கொடுக்குறான். எவன்ட்டு அப்பம் விட்டு காசு எவனோ வீடியோ சிந்தி சம்பாரித்து இவனுக்கு அனுப்புகிறான். இவன் வீடியோ போட்டு அவனுக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கொள்கிறான். அந்த பெருநாள் சளி எடுத்த பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? ஆசிஃப் அஸ்லாம் சளி தந்தார் அப்படின்ட்டு இவரை ஃபேமஸ் ஆக்குவாங்க. இவருக்கும் பாப்புலர் ஆகத்தான் ஆசை. அதனால தான் நாங்களும் இவரை பாப்புலர் ஆக்கிக்கொண்டே இருக்கிறோம். மை மக்களே, எங்களுக்கு வேணும் இவன் உழைச்சி தின்னணும். எக்காரணத்துலேயே மொத்தனுக்கு சோத்தை கொடுத்து அதை வீடியோ எடுத்து முழு உலகத்தையும் காட்டி சம்பாதிக்கிறத நிப்பாட்டுன்னு தான் நாங்கள் இந்த பேஜையே திறந்தோம். பப்ளிசிட்டி சதக்கா அதை நிப்பாட்டை தான் எங்களோட நோக்கம். ஏன்னா எங்களோட இஸ்லாத்தில் சொல்லியில் ஒருத்தனுக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுங்கண்டு. அதை இவன் டிரெக்டாக செஞ்சு கொண்டிருக்கிறான். அதில் நன்மை கிடைக்கின்ற இவன் நம்பிக்கொண்டு மீக்கிறான். மை மக்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கிறான், யார் மறைமுகமாக டாப் சீக்ரெட்டாக தர்மம் செய்கிறாங்களோ அவளுக்கு நான் கியாமத்து நாளில் அரசோட நிழலை கொடுப்பேன்னு அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிக்கிறான். அப்படி சொன்ன அல்லாஹ் இதே மாதிரி சதக்காவை இதே மாதிரி தர்மத்தை விரும்புவானா? இந்த மாடுக்கு கொடுக்குற மாடுகளுக்கு மூளை இல்லையா? இவன் மட்டும் இல்லை, இதே மாதிரி இன் ஃப்யூச்சரில் யார் இவனே மாதிரி வீடியோ எடுத்து மனுஷருக்கு சாப்பாடாக கொடுத்து அதை வீடியோ எடுத்து காட்டுறானோ அந்த மூதேவிக்கு எதிராகவும் நாங்கள் இனி வீடியோ போடுவோம். எங்களோட நோக்கம் இந்த பப்ளிசிட்டி சதக்காவை இல்லாமாக்கணும். நான் மண்டபஜிலி ஐஸில் போய்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல். உனக்கு அனுப்புகிற காசில் நீ மதரசா பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்குறாய், அதை வீடியோ எடுத்து உலகத்துக்கு காட்டுறாய். சரி, அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஓகேன்னு வை. அதே காசில் தாண்டா உன்னோட பொண்டாட்டி பிள்ளை உன்னோட உம்மா உன்னோட மாமியெல்லாம் தின்றாங்க. அவங்களுக்கும் சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுத்து துவா செய்ய சொல். அதையும் செஞ்சு காட்டுவேன்டா. அப்போ தான் நான் பேலன்ஸாக இருக்கும். நீ ஒரு பக்கத்தை மட்டும் காட்டி இந்த பக்கம் நீ என்னமோ சமூக சேவை செய்கிற மாதிரி பெருசாக பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை வச்சு பொழைக்கிறாயின்னு யாருக்கும் தெரியலை. சிலவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 100% மக்களுக்கு புரிஞ்சிருச்சு நீ என்ன மாதிரி ட்ராமா ஆடுறாயின்ட்டு. இந்த பக்கத்தில் நல்லவன் மாதிரி நடித்து இனிமேல் நான் உங்களுக்கும் சேர்த்து துவா செய்கிறேன்ட்டு நீங்கள் அந்த அனிஃபா ஸ்டோர்ஸில் வச்சு சொல்கிறாய். எங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசினவங்களுக்கு நாங்கள் துவா செய்கிறோம் சொல்லி. துவா இல்லை, துவா செய்கிற மாதிரி வீடியோவில் சொல்லிவிட்டு அந்த பக்கம் போயிட்டு எங்களுக்கு பதுவா செஞ்சு எங்களோட பேஜை எப்படி முடக்குறேன்ட்டு நீ தில்லுமுள்ளுவியில் நிறைய பார்த்து கொண்டிருக்கிற. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன்னோட படம் எங்களோட தியேட்டரில் ஓடாது. உன்னைய விட நல்ல நடித்த சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், எம்ஆர் ராதா எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. யாருக்குமே இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அதனால் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ நல்ல வாழ். இப்படி வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அதை காட்டுறது உனக்கு பெருமையாகவும் பசந்தாகவும் மீக்கலாம்.
ஆனால் பார்க்குற எங்களுக்கு சகிக்கல. அந்த மௌலவின்ற பேரில் சில முண்டம்பல் அங்கே இருக்கு. அந்த முண்டம்பலுக்குன்னு தான் நான் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா பாவம் செய்கிறான், ஒருத்தன் வந்து தப்பு செய்கிறான், அதையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவன்கள் வந்து எங்களை பொறுத்தளவுக்கு மௌலவி இல்லை. அந்த மூதேவிகள் வந்து எங்கள்கிட்ட மறுவாதி எதிர்பார்க்கலாம். என்ன தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு சும்மா இருக்கிறான்கள் தானே, அவனுக்கு தான் பெரிய கல்லன். அதில் மெயின் கல்லன் வந்து அந்த அம்ஜத் தான். இன்னொரு கல்லன் நிற்கிறான் ஹைதர், இன்னொரு கல்லன் நிற்கிறான் வந்து இன்சாஃப் அஃபீஸ், இன்னொரு உன்னோட புழுக்க வேலை செய்கிறவன் ஒருத்தன் நிற்கிறான் லுத்துப்பி. எல்லாம் மூதேவிகளுக்கும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். எங்கள்கிட்ட தப்பு செஞ்சவன் மறுவாதி எதிர்பார்க்கவே கூடாது. அது உலமாவாக இருந்தாலும் சரி, மௌலவியாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஆலிமாக இருந்தாலும் சரி, வாப்பாவாக இருந்தாலும் தப்பு தான். நீ செய்கிறது தப்பு. அதனால தான் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். நாளைக்கு போடு வீடியோ, அதுக்கு பிறகு இன்னொன்றும் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.